கடந்த காலத்துல அதிமுக செயல்படுத்தக்கூடிய தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் காப்பி அடிச்சு அண்ணா சீருங்கிறாரு, தாய்மாமன் சீரு போன்ற திட்டங்களை செய்யறாரு இல்லையா? இது அதிமுக ரீப்ளேஸ் பண்ண முயற்சி பண்றாரோ? அதிமுக யாரும் வீக் பண்ணவும் முடியாது. அதிமுக அந்த அளவுக்கு பலகீனமாக இல்லை. அதிமுக தொண்டர்கள் ஏமாளி இல்லை. யார் எதை சொன்னாலும் விஜயை நாங்கள் ஒரு அரசியல் தலைவராகவே பொருட்படுத்தலை. அவர் ஏதோ டெய்லி யாரோ எழுதி கொடுக்குறத பேசிகிட்டு இருப்பார். அதை மக்களே பொருட்படுத்தலை. நீங்கள் தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு என்ன வாக்கு வருது, விஜய் எந்த இடத்துல போட்டிடுறாருன்றதெல்லாம் அதை அப்புறம் பார்க்கல. எங்களுக்கு திமுகவே போட்டி இல்லைன்னு சொல்லி நாங்கள் களத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 193 தொகுதிகளை மக்களை சந்தித்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். மற்றவங்க யாருமே இன்னும் களத்துக்கு போல, இன்னும் கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க வியூக வகுப்பாளர்கள் தர்ற திட்டங்கள் அடிப்படையில் இன்னைக்கு திட்டங்களை இன்னைக்கு வகுத்துட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு ஊடகம் கையில் இருக்கின்றதுனால திமுக இன்னைக்கு விளம்பரம் படுத்திட்டு இருக்கிற தவிர களத்துக்கு இன்னும் யாரும் வரல. களத்தில் இருக்கிறது அதிமுக மட்டும்தான். அதிமுக கூட்டணி மட்டும்தான் இன்னைக்கு தேர்தல் களத்தில் இன்னைக்கு மக்களோடு இருக்கு.